அவசர உலகில் சிலர் பின்பற்றும் பழக்கங்கள் மெதுவாக கொல்லும் விஷமாக மாறக்கூடியது. குறிப்பாக உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மோசமாக்கக்கூடியது. அது என்னென்ன பழக்கங்கள்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மன அழுத்தம். நாள்பட்ட மன அழுத்தம் சைலண்ட் கில்லர் என்று சித்தரிக்கப்படுவதுண்டு. மன அழுத்தம் சில நிமிடங்களோ சில நாட்களோ நீடிப்பதே சிக்கலானது. ஆனால் நாள்கணக்கில் மன அழுத்தத்துடனே இருப்பது இதய நோய், உயர் இரத்த அழுத்தம், நோய் எதிர்ப்பு சக்தி உட்பட்ட பல்வேறு உடல் நல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். அதற்கு இடம் கொடுக்காமல் மன அழுத்தத்தை ஆரம்ப நிலையிலே கட்டுப்படுத்தி விட வேண்டும். இரண்டாவது, வேலை. எந்த வேலையையும் ஆர்வமுடன் செய்ய வேண்டும். வெறுப்புடனோ அதிருப்தியுடனோ அந்த வேலையை செய்யக்கூடாது. ஆர்வம் இல்லாதிருந்தால் அந்த வேலையை தொடரக்கூடாது. சிறிது நேரம் ஓய்வெடுத்த பிறகு அந்த வேலை மீது ஈடுபாட்டை ஏற்படுத்தி கொண்டோ பின் அந்த வேலையை செய்யலாம். ஆனால் வெறுப்புடன் வேலை செய்வது உடல் நலத்துக்கும் மனநலத்துக்கும் கேடு விளைவிக்கும். தொடர் அதிருப்தியுடன் வேலை செய்வது தலைவலி, தூக்கமின்மை, செரிமான கோளாறு உள்ளிட்ட அறிகுறிகளை வெளிப்படுத்தும். அதே நிலை தொடர்ந்தால் உடலை கொல்லும் விஷமாக மாறிடும். நல்லெண்ணம் இன்மை. நீங்கள் பழகும் நண்பர்கள் உங்களுடன் எப்போதும் தொடர்பில் இருப்பவர்கள் உங்கள் நலனின் அக்கறை கொள்பவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் வளர்ச்சியை பாராட்டும் நல்மனம் கொண்டவர்களாகவும் இருக்க வேண்டும். அப்படியல்லாமல் உங்கள் திறமையை குறைத்து மதிப்பிடுபவர்களாகவோ உங்கள் செயல்பாடுகளை குறை கூறுபவர்களாகவோ உங்கள் ஆர்வத்துக்கு முட்டுக்கட்டை போடுகிறவர்களாகவோ இருந்தால் அவர்களிடமிருந்து விலகியே இருக்க வேண்டும். ஏனெனில் அவர்கள் செயல்பாடுகள் உங்கள் மன ஆரோக்கியத்தில் கடும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். துரித உணவு. துரித உணவை தொடர்ந்து உட்கொள்வது தீங்கு விளைவிக்கும். இந்த உணவுகளில் பெரும்பாலும் டிரான்ஸ் கொழுப்புகள், சோடியம் மற்றும் சர்க்கரை அதிகமாக கலந்திருக்கும். இவை உடல் பருமன், இதய நோய் மற்றும் நீரிழிவு நோய்க்கு வித்திடக்கூடும். உணர்ச்சிகளை அடக்குதல். உணர்ச்சிகளை அடக்குவது தேவையற்ற மோதலை தவிர்ப்பதற்கான வழிமுறையாக தோன்றலாம். ஆனால் உணர்வுகளை வெளிப்படுத்தாமல் மனதுக்குள் கட்டுப்படுத்துவது கடுமையான உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்தும். மனதுக்கு பிடித்தமானவர்களின் செயல்பாட்டோ நெருங்கிய நண்பர்களின் செயல்பாடோ வருத்தத்தை ஏற்படுத்துவதாக இருந்தாலோ விமர்சிக்கும் வகையில் அமைந்திருந்தாலோ தயங்காமல் அது பற்றி விவாதித்திட வேண்டும். அதை விட்டு உணர்ச்சிகளை அடக்குவது மன அழுத்தத்தை அதிகரிக்க செய்து மனநோயாக மாறக்கூடும். அதற்கு இடம் கொடுக்காமல் உணர்வுகளை ஆரோக்கியமாக வெளிப்படுத்துவது முக்கியம். காலை உணவை தவிர்த்தல். காலை உணவு அன்றைய நாளில் முக்கியமான உணவாக கருதப்பட்டது. அதனை தவிர்ப்பது உடல் எடை அதிகரிப்பு, வளர்ச்சிதை மாற்றத்தில் பாதிப்பு, அறிவாற்றல் குறைபாடு உள்ளிட்ட உடல்நல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க.